வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புட்டினின் ஆர்க்டிக் வியூகம், லண்டனை குறிவைக்கும் அதிநவீன ஹைப்பர்சோனிக் அணுவாயுதங்கள். கிரெம்ளினில் புட்டின் ஷ்ரோடோர் ரகசிய சந்திப்பு. பிரிட்டனின் மிகப்பெரிய போர்க்கப்பலில் தொழில்நுட்ப கோளாறு, கடற்படை விசாரணையில் அதிர்ச்சி தகவல். ஈரான் போர், ஐரோப்பிய ஒன்றியத்தில் குறைந்த எரிபொருள் இறக்குமதி, 3 நாடுகள் விதிவிலக்கு. பெலாரஸ் எல்லை பதற்றம், மீண்டும் போர் அபாயம், அதிகாரிகள் எச்சரிக்கை. அமெரிக்க அதிகாரிகளின் ரகசிய கசிவு, வெள்ளை மாளிகை கடும் கண்டனம். கருங்கடல் தாக்குதல், மீட்பு கப்பல்களை குறிவைத்த ரஷ்யா, ஊழியர்கள் காயம். ஐரோப்பிய குடியேற்ற கொள்கை கடுமையாக சாடிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் மேற்கொண்டு வரும் புதிய ராணுவ நகர்வுகள் பிரிட்டனின் லண்டன் மாநகரை குறிவைக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. ஆர்க்டிக் கடல் வழித்தடங்களை முழுமையாக தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் சோஹோல்டு உத்தியை ரஷ்யா தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இந்த ஆர்க்டிக் தளங்களில் இருந்து ஏவப்படும் பட்சத்தில் ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு அதிவேகமாக செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் அணு ஏவுகணைகள் லண்டனை மிக எளிதாக எட்ட முடியும். பனிப்பாறைகள் உருகி வரும் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா தனது புதிய நீர்மூழ்கி கப்பல்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அதிநவீன உளவு ரேடார்களை ரகசியமாக நிலைநிறுத்தியுள்ளது. தற்போதைய நவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளாலும் இந்த அதிவேக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை நடுவானில் தடுத்து அளிப்பது மிகவும் கடினம் என ராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். உக்ரைன் போருக்கு மத்தியில் பிரிட்டன் உள்ளிட்ட நேட்டோ நாடுகளை அச்சுறுத்தும் நோக்கில் ரஷ்யா ஆர்க்டிக் பகுதியில் இந்த புதிய புவிசார் அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கிரெம்ளினில் புட்டின் ஷ்ரோடோர் ரகசிய சந்திப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஜெர்மனியின் முன்னாள் அதிபர் ஜெர்ஹார்ட் ஷ்ரோடருடன் மாஸ்கோவில் உள்ள கிரெம்ளினில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பானது இரு தலைவர்களுக்கும் இடையே மிகவும் நெருக்கமான மற்றும் நட்பு ரீதியான முறையில் தனிப்பட்ட முறையில் நடைபெற்றதாக கிரெம்ளின் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய தூதராக ஷ்ரோடரை செயல்படுத்த வைக்க புட்டின் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் ரஷ்யாவின் அரசு எரிசக்தி நிறுவனங்களுடன் ஷ்ரோடர் நீண்டகால வணிக தொடர்பு வைத்துள்ளதால் அவர் நடுநிலையாக செயல்பட முடியாது என ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உக்ரைன் இந்த யோசனையை நிராகரித்துள்ளன. 1998 முதல் 2005 வரை ஜெர்மனியின் அதிபராக இருந்த ஷ்ரோடர் புட்டினின் நீண்டகால நெருங்கிய நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த இரு தலைவர்களின் ரகசிய சந்திப்பு தற்போது சர்வதேச அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனின் மிகப்பெரிய போர்க்கப்பலில் தொழில்நுட்ப கோளாறு, கடற்படை விசாரணையில் அதிர்ச்சி தகவல். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்க வேண்டிய பிரிட்டன் கடற்படையின் மிகப்பெரிய போர்க்கப்பலான HMS குயின் எலிசபெத் தற்காலிகமாக செயல்பட முடியாமல் போனமைக்கான காரணத்தை ராயல் கடற்படை விசாரணை கண்டறிந்துள்ளது. நேட்டோ அமைப்பின் முக்கிய கூட்டு பயிற்சியில் பங்கேற்க வேண்டிய இந்த கப்பல் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணத்தை தவிர்க்க வேண்டியிருந்தது. கப்பலின் வலது பக்க உந்து விசை தண்டு பகுதியில் ஏற்பட்ட அரிப்பு மற்றும் இயந்திர கோளாறு தான் இந்த முடக்கத்திற்கு முதன்மையான காரணம் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த திடீர் கோளாறு காரணமாக பிரிட்டனின் மற்றும் ஒரு போர்க்கப்பலான HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அவசரமாக அந்த பயிற்சிக்கு அனுப்பப்பட்டது. உலகளவில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் வேளையில் பிரிட்டனின் முதன்மை போர்க்கப்பல் முடங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரான் போர், ஐரோப்பிய ஒன்றியத்தில் குறைந்த எரிபொருள் இறக்குமதி, 3 நாடுகள் விதிவிலக்கு. ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் தனது திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதியை மார்ச் மாதத்திலிருந்து 1.2% குறைத்துள்ளது. மாற்று எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதால் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் இந்த இறக்குமதி வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எனினும் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பெல்ஜியம் ஆகிய 3 நாடுகள் மட்டும் இந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் எரிபொருள் இறக்குமதியை அதிகரித்துள்ளன. குறிப்பாக ஜெர்மனியின் எரிபொருள்
இறக்குமதி கடந்த ஆண்டின் மார்ச் மே காலகட்டத்தை விட தற்போது 72% வரை பெருமளவில் உயர்ந்துள்ளது. இதேவேளை போர்க்காலத்திலும் ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் எரிபொருள் விநியோகத்தை அதிகம் சார்ந்துள்ளது. இந்த பிராந்திய போர் சூழலால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இதுவரை 60 பில்லியன் யூரோக்கள் கூடுதல் எரிசக்தி செலவு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பெலாரஸ் எல்லை பதற்றம், மீண்டும் போர் அபாயம், அதிகாரிகள் எச்சரிக்கை. உக்ரைன் மற்றும் நேட்டோ நாடுகளின் எல்லையில் பெலாரஸ் தனது ராணுவ படைகளை குவித்து வருவதால் அந்த பிராந்தியத்தில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பெலாரஸ் எல்லையில் உக்ரைன் எல்லையோர பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு நாடான பெலாரஸ் எல்லையில் அதிநவீன ஏவுகணைகளையும் அணுவாயுத பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் வழங்கும் ராணுவ உதவிகளை தடுக்கும் நோக்கில் எல்லையோர வழித்தடங்களை குறிவைத்து இந்த புதிய தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது. பெலாரஸ் எல்லையுள்ள போலந்து, லிதுவேனியா மற்றும் லாட்வியா போன்ற நேட்டோ உறுப்பு நாடுகளும் இந்த திடீர் ராணுவ நகர்வுகளால் பெரும் கவலை அடைந்துள்ளன. எல்லையில் ஏற்படும் ஏதேனும் ஒரு சிறிய தவறான கணக்கீடும் இந்த பிராந்திய மோதலை ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்குமான ஒரு பெரும் போராக மாற்றக்கூடும் என எல்லை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்க அதிகாரிகளின் ரகசிய கசிவு, வெள்ளை மாளிகை கடும் கண்டனம். அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலால் ஏற்பட இருக்கும் புதிய அச்சுறுத்தல் குறித்த ரகசிய தகவல்கள் கசிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகளால் திட்டமிட்டு கசியவிடப்பட்ட இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை வெள்ளை மாளிகை கடுமையாக சாடியுள்ளது. இந்த தகவல் கசிவு மிகவும் பொறுப்பற்ற செயல் என்றும் இது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நட்பு நாடுகளுடனான உறவை பாதிக்கும் என்றும் வெள்ளை மாளிகை எச்சரித்துள்ளது. குறிப்பிட்ட அந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள புதிய ராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் உளவுத்துறை தரவுகளை மையமாக கொண்டே இந்த முக்கிய ஆவணங்கள் கசிந்துள்ளன. இந்த சட்ட விரோத செயலில் ஈடுபட்ட உளவுத்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகளை கண்டறிய வெள்ளை மாளிகை உத்தரவின் பேரில் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. உலக அளவில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நம்பகத்தன்மையை இந்த சம்பவம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அந்நாட்டு அரசியல் மற்றும் ராணுவ பகுப்பாய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கருங்கடல் தாக்குதல், மீட்பு கப்பல்களை குறிவைத்த ரஷ்யா, ஊழியர்கள் காயம். கருங்கடல் பகுதியில் மனிதாபிமான பணியில் ஈடுபட்டிருந்த உக்ரைனின் 2 சிவிலியன் தேடல் மற்றும் மீட்பு கப்பல்களை ரஷ்ய படைகள் கொண்டு வீசி தாக்கியுள்ளன. இந்த திடீர் தாக்குதலில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் பலர் படுகாயமடைந்துள்ளதாக உக்ரைன் துணை பிரதமர் அலெக்சி குலேபா தெரிவித்துள்ளார். உக்ரைன் கடற்படைக்கு சொந்தமான படகுகள் மூலம் பாதிக்கப்பட்ட கப்பல்களில் இருந்த ஊழியர்களை பத்திரமாக மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின்படி இத்தகைய மீட்பு கப்பல்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஜெனீவா உடன்படிக்கையை மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களை ரஷ்யா திட்டமிட்டு புறக்கணிப்பதையே காட்டுவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. கருங்கடல் மனிதாபிமான கடல்சார் வழித்தடங்களின் பாதுகாப்பான செயல்பாட்டிற்கு இந்த சம்பவம் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய குடியேற்ற கொள்கையை கடுமையாக சாடிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர். டி-டே நினைவு தின விழாவில் உரையாற்றிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஐரோப்பாவின் தற்போதைய குடியேற்ற கொள்கையை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் அத்துமீறி நுழைவதை அவர் ஒரு மறைமுக ஆக்கிரமிப்பு என உருவகப்படுத்தி குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் ஐரோப்பாவை பாதுகாக்க அமெரிக்க வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ததை நினைவு கூர்ந்த அவர் தற்போது ஐரோப்பா தனது அடையாளத்தை இழந்து வருவதாக குறிப்பிட்டார். எல்லையற்ற தாராளமய கொள்கைகள் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் தங்களின் கலாச்சாரம் மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதில் தவறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹெக்ஸத்தின் இந்த ஆக்ரோஷமான மற்றும் சர்ச்சைக்குரிய பேச்சு பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.